இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா vs இங்கிலாந்து T20 சீரிஸ் வந்து நடந்து முடிஞ்சுது. நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா vs இங்கிலாந்து ODI சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்தியா vs இங்கிலாந்து ODI சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா T20 சீரிஸில் என்ன நடந்துச்சு, ஏன் வந்து இந்தியா ஜெயிச்சாங்க, ஏன் இங்கிலாந்து தோத்தாங்க, எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து பாசிட்டிவாக அமைஞ்சுது, இந்தியாவுக்கான பிரச்சனை என்ன, இங்கிலாந்துக்கான பிரச்சனை என்ன, அதை பற்றி மட்டும் ஒரு குட்டியாக ஒரு வீடியோ பண்ணிடலான்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வெல்கம் டு ஹே ஸ்போர்ட்ஸ் ஷோ. இந்தியா அண்ட் இங்கிலாந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் வந்து ஆடுறாங்க. என்ன தான் வந்து சுச்சுவேஷன் இருக்கோ இல்லையோ, நான் பாலை பார்த்து அடிக்க தான் போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் பிளேயர்ஸுமே வந்து இறங்குறாங்க. இங்கிலாண்டோட மெயின் பிரச்சனை என்னென்னா, டாப் ஆர்டர் எப்போல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொலாப்ஸ் ஏற்பட்டிருக்கு. அதுவும் முக்கியமாக இந்த ஸ்பின்னர்ஸ் போடுற அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாப்ஸ் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஸ்பின்னர்ஸை வந்து ஹிட் பண்ணணும், அட்டாக் பண்ணணுன்றது வேறு, பிளைண்டாக ஸ்லாக் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேறு. இதில் இங்கிலாந்து வந்து மெயினாக தடுமாறுற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாகிங், பிளைண்ட் ஸ்லாகிங். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி கிட்ட வந்து நிறைய விக்கெட்ஸ் விட்டாங்க. இந்த வாட்டி அவர் வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் அவார்டு வேறு வாங்கியிருக்காரு. இந்தியாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் இந்த சீரிஸ் ஜெயிச்சாங்க, 4-1 ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தாலும் பூனேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸில் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா இங்கிலாந்து ஜெயிச்சிருப்பாங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுக்க வேண்டிய மேட்ச் திலக் வர்மாவோட ஒரு மெக்னிஃபிசன்ட் இன்னிங்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஜெயிச்சாங்க. இது கொல்கட்டாலையும் மும்பைலையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வேர் இன் ரியலி இந்த கேம். ஏன்னா கொல்கட்டாவில் பட்லரை தாண்டி வேறு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னை அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ப்ளே பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் தே வேர் சோக்கிங் அகைன்ஸ்ட் ஸ்பின். அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வேர் ரைட் ஆன் த டாப். ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அட்டாக் பண்ணி போய் செம்மையாக ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவோட ஒரு பிளிஸ்டரிங் இன்னிங்ஸ். சீரிஸ்க்கு முன்னாடி ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் இருந்துச்சு. என்னதுன்னா எல்லா பாலுக்குமே வந்து சுற்றுறாரு, அவர் வந்து நின்று பொறுமையாக ஆட மாட்டாரு, லாங் இன்னிங்ஸ் ஆட மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஏகப்பட்ட ஒரு கிரிட்டிசிசம் இருந்துச்சு. ஆனால் இந்த சீரீஸில் அவர் வந்து 2 இன்னிங்ஸு பெருசாக ஆடிருக்காரு. ஃபஸ்ட்டு T20 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 odd runs அடித்தார். அந்த 70 odd runs வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட விக்டரிக்கு வந்து என்னதான் வருண் சக்கரவர்த்தி சூப்பரான ஒரு ஸ்பெல்லு போட்டாலும் அவரோட இன்னிங்ஸ் வந்து ரொம்பவுமே முக்கியமான இன்னிங்ஸாக அன்றைக்கி பார்க்குறேன். ரெண்டாவது 5th T20 மேட்ச். அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் பால் 1 அவரோட கேம் அந்த மும்பையோட பவுன்சி கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேட் ஸ்விங்குக்கு பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சுது. அந்த பர்ஃபெக்டாக அமைஞ்ச அந்த ஒரு பேட் ஸ்விங்குக்கு ஏற்ற அவரோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கொண்டு போச்சு. அவர் ஒரு எண்டு நின்று 135 runs அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து கிட்ட தான் அந்த கேமே வந்து பறிச்சுட்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். இல்லை இங்கிலாந்து சைடில் பாசிட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாராக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஜேமி ஓவர்டனோட பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைனாலுமே அவரோட டெத் ஓவர் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த சீரீஸில். ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெத் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு பக்கம் பிரைடன் காஸோட ஒரு ஆல்ரவுண்ட் எபிலிட்டி வந்து அங்கங்கே காமிச்சார். பட் சில இடத்துல நிறைய இடத்துல மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதில் அவர் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆனார். 4th T20 ஹாரி ப்ரோக்கோட பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்திக்கு அகேன்ஸ்டாக அவ்வளோ டெக்னிக்கலாகவும் அவ்வளோ கிளாஸியாக வந்துச்சு. ஆனால் அவரோட தப்பான ஒரு ஷார்ட் செலெக்ஷன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னிங்ஸில் வந்து சீக்கிரமாக ஒரு 50 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். பட் அதை தாண்டி ஒரு பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 T20 சூப்பராக ஆனார். பட் அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து பெரிய இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் வரல. டக்கெட் வந்து 2 50s அடித்தார். அட் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக்கெட் வந்து ஒரு நல்ல குவிக்கான ஸ்டார்ட் வந்து கொடுத்தாரு. ஃபில் சால்ட் வந்து கொஞ்சம் ஏர்லி ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப்பர்பாலாம் ஒன்றுமே ஆடல. ரொம்ப ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சீரிஸாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்டான ஒரு ஸ்குவாட் இருந்துச்சு. அதே நேரத்தில் நிறையா சேஞ்சஸ் வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. மேட்சுக்கு மேட்ச் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க இங்கிலாந்து சைடு. இந்தியா சைடில் பிரச்சனையே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்தியா சைடில் பிரச்சனை இருந்துச்சு. இந்தியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் கேம் ஆடினாங்க. அண்ட் கொஞ்சம் ஸ்லோவர் கண்டிஷன்ஸ்லையும் பின்னுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் உண்மையான விஷயம். ஏன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஃபீட் யூஸ் பண்ணுறதுல ரொம்பவுமே எக்ஸ்பர்ட்டான பிளேயர்ஸாக இருந்தாங்க. பட் இப்போ என்னன்னா சமீப காலமாக டொமஸ்டிக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீம் பவுலிங்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. ஐபிஎல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட் ட்ராக்ஸ் அமையுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் பாஸில் இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சீரீஸில் என்னதான் 4-1 ஜெயிச்சாலுமே அட் சில மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லியாக விக்கெட்ஸ் விட்டாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதுவும் நாக்பூரில் 3rd T20 இந்தியா தோற்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவிஷ் கண்டிஷனில் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக விக்கெட் விட்டோடனே ப்ரெஷர் ஆகி மொத்தமாக முடிச்சிட்டாங்க அந்த மேட்சை. சில இந்தியாவை வந்து ரீலோட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர். தூபே, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4th T20 காப்பாற்றினால மட்டும்தான் 4th T20 இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவுமே முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இந்தியாவுக்கு பெரிய பேட்டிங் ஆர்டர் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஸ்டில் இந்தியன் பேட்ஸ்மேன் ஆர் ஸ்ட்ரகிளிங் அகைன்ஸ்ட் ஸ்பின். இது வந்து இன்னும் பெருசாக அடுத்து வரப்போகிற ஒரு ஓவர்சீஸ் ஸ்டோரில் இல்லை அடுத்து வரப்போகிற வேறு எங்கேயாவது ஒரு பெரிய சீரிஸில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இங்கே எக்ஸ்போஸ் ஆகிருக்க வேண்டியது. பட்
இங்கே வந்து ஒரு மாதிரி தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேன் அவங்க வந்து இன்னும் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ண வீடியோஸ், ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ண ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், அதை பற்றின வீடியோஸ்லாம் நான் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹே தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.